சாஃப்ட்வேர் கம்பெனி நேமில் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப், பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப். இதுக்கு 15 நாள் டைம். 15 நாளுக்குள்ள நீங்கள் வந்து இவ்வளோ ஃபார்ம்ஸை டைப் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் வேலை செஞ்சால் மட்டும்தான் ஒரு 100 ஃபார்ம்ஸை ஃபில் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நீங்கள் 80% அக்யூரசி இல்லை, ரொம்ப நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பே பண்ண அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி முடிச்சிருவாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி ஒரு நேமில் பயங்கரமாக ஒரு ஸ்கேம் நடந்துருக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேம். என்னடி சொல்கிறேன் எப்படின்னா 15 நாளைக்குள்ளே நீங்கள் ஒரு 1500 ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 சேலரி அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு இன்டர்வியூ வர வைப்பாங்க. நீ என்ன சொல்கிற? போய் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் கேட்டுட்டு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாபுக்கான அமௌண்ட் கிடையாது, சாஃப்ட்வேருக்கான அமௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு 2000, 3000, 4000 இந்த மாதிரி சொல்லி உங்கள்கிட்ட வாங்கிடுவாங்க. என்னடி சொல்கிற? வாங்கி முடிச்சதுக்கப்புறம் ஒன் செட் ஆஃப் என்ன ஆகுன்னா, வெளியே போனீங்க அப்படின்னா உங்களை கான்டாக்டே பண்ண மாட்டாங்க. நீங்களும் அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது, அவங்களும் ஒழுங்காக நடக்காது. அது ஒரு விஷயம். இது கூட செகண்டரி. அவங்கள அப்புறம் கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்கிற மாதிரி. ஸோ ப்ராஜெக்ட்டுன்னு கைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன இங்கே நடக்குது பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நாள் டைம் கொடுக்குறாங்களா, 1500 ஃபார்மா ஒரு நாளைக்கு 100 ஃபார்ம்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணி ஆகணும். இந்த 100 ஃபார்ம்ஸை எக்ஸாக்டாக நான் வந்து இதில் பாதிக்கப்பட்ட சில பேர்கிட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சது, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண ஒரு மினிமம் 15 நிமிஷம் ஆகுது, 10லேருந்து 15 நிமிஷம். இந்த கணக்கில் ஃபில் பண்ணி முடிச்சா நம்ம ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் வேலை செஞ்சால் மட்டும்தான் ஒரு 100 ஃபார்ம்ஸை ஃபில் பண்ண முடியும். 25 மணி நேரம் வேலை செய்யணும் நம்ம 100 ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு. அப்போ எப்படி 15 டேஸ்க்குள்ள இந்த ஃபார்மை கம்ப்ளீட் பண்ண முடியும்? இதுவே பார்ட் டைம் ஜாப்னு சொல்றாங்க, ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. இதை பண்ணோம் அப்படின்னா எப்படி யாரால எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும்? கண்டினியூஸா 8 hours 10 hours ஒர்க் பண்ணாலும் இதை பண்ணலாம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் சில பேர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர்ல நடக்கிறது. அது ஒரு லோக்கல் சர்வர், அது ஒரு பெரிய பயங்கரமா இன்டர்நேஷனல் சர்வர்லாம் கிடையாது, ரொம்ப சுமாரான சர்வர். அந்த சர்வரில் தான் அந்த ஒர்க் நடக்குது. அந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இவங்களே என்ன சொல்லிடுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அந்த ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட, இந்த மாதிரி வந்து நீங்கள் 80% அக்யூரசி இல்லை, ரொம்ப நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பே பண்ண அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இன்னொன்று, இவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா ரூடான பிஹேவியர் தான் இவங்ககிட்ட இருந்து வரும். ஸோ இது என்ன கம்பெனி அப்படின்னு இதில் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா என்ன இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை கைஸ்.